ஏய், நீ எல்லாத்தையும் நான் செஞ்சேன்னு சொன்னியே, நீ கொள்ளையும் கொலையும் கற்பழிப்பும் அதையெல்லாம் மறுபடியும் நீ மறைக்கிறியே. காசி கயா பாம்பே எல்லாம் போயிருக்கேன். நான் பொது நல சேவகி சார். ஹிந்தி தேவைப்படுது, ஒரு டீ வேணும், நான் எப்படி கேட்கணும்? உன் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் ஹிந்தி படிச்சிருக்காங்களே, ஏயா எங்களை மட்டும் படிக்க வேணாம்? நீ எதை தான் உண்மையா சொன்ன? நான் சொன்னதை செய்யணும். மகளிருக்கு பஸ்ஸை விட்டதை மட்டும் சொல்றிய. மகளிர் பஸ்ஸில் போனா எங்கன்னா போய் சாவு, இங்கே ஏன் சாவுறன்னு கேட்கறான். ஆனா நீ சொல்றதெல்லாம் செஞ்சேன்னு சொல்ற. ஆனா செஞ்சது ஒரு பாகம், நீ சொல்வது பாருங்க 50. அப்பன்னா பாருங்க 49 பொய் மூட்டையா அழுத்திட்டு இருக்காரு. எனது அருமை சகோதர சகோதரிகளே, எல்லா மதத்திலையும் ஒற்றுமை இருக்கு சார். இவர் சொல்றாரு நான் அத்தை பண்ணேன் இத்த பண்ணேன் எல்லாம் பண்ணேன்னு. இவன் பண்ணதுல எல்லாம் சொத்தையும் அழுவலும் தான் சார். மும்மொழி கொள்கை சார். மனிதனுக்கு சார் ஒருத்தன் அதை சாப்பிட்றான் இதை சாப்பிட்றான் கண்டதை சாப்பிட்றான் சார். நான் நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டேன். என்ன சாப்பிடுன்னா சாப்பிட முடியுமா? உனக்கு என்ன தேவையோ அதை பண்ணு, எனக்கு என்ன தேவையோ அதை பண்ணு. பொதுமக்கள் கிட்ட உன்னுடைய பாட்சா இனிமேல் இல்லை, எப்பவும் பலிக்காது. ஐயா அவர்கள் தம்பி சொன்ன மாதிரி 10 மாசம் இல்ல சார் 5 மாசம் உனக்கு ஆப்பு வச்சுட்டு இருக்குது. நீ எதை தான் உண்மையா சொன்ன? நான் சொன்னதை செய்யணும். மகளிருக்கு பஸ்ஸை விட்டதை மட்டும் சொல்றிய. மகளிர் பஸ்ஸில் போனா எங்கன்னா போய் சாவு, இங்கே ஏன் சாவுறன்னு கேட்கறான். ஏண்டா பாவி, எங்களால இன்னும் டிக்கெட்டு கொடுத்து வாங்கவா முடியாதுன்னு அங்கேயே வரணும். ஆனா உன்னே ஒன்று சொல்றேன், எல்லா டிரைவரும் அப்படி இல்லை, பல பேர் இப்படிதான் இருக்காங்க. நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். ஏய், நீ எல்லாத்தையும் நான் செஞ்சேன்னு சொன்னியே, நீ கொள்ளையும் கொலையும் கற்பழிப்பும் அதையெல்லாம் மறுபடியும் நீ மறைக்கிறியே. நீ மறைத்தாலும் மக்கள் மனதில் நீங்காத இடம் பெற்று நிற்கிறது. ஆனா நீ சொல்றதெல்லாம் செஞ்சேன்னு சொல்ற. ஆனா செஞ்சது ஒரு பாகம், நீ சொல்வது பாருங்க 50. அப்பன்னா பாருங்க 49 பொய் மூட்டையா அழுத்திட்டு இருக்காரு சார். மும்மொழி கொள்கை சார். நான் காசி கயா பாம்பே எல்லாம் போயிருக்கேன். நான் பொது நல சேவகி சார். ஹிந்தி தேவைப்படுது, ஒரு டீ வேணும், நான் எப்படி கேட்கணும்? ஒரு சாப்பிட்டியான்னு கேட்கணும், எப்படி கேட்கணும்? உன் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் ஹிந்தி படிச்சிருக்காங்களே, ஏயா எங்களை மட்டும் படிக்க வேணாம்? இந்த இளைஞர் மாணவர்களும் மாணவிகளும் ஒன்று சேர்ந்து பெரிய போராட்டம் நடத்தி மும்மொழி கொள்கைக்கு அண்ணாமலைக்கு ஹேண்ட் ரைட்டிங் கையை கொடுக்கணும், அவரை வாழ வைக்கணும், அவர் வெற்றி பெற செய்யணும் என்பது நான் ஏரியா பொது நல சேவைக்கு ஆர் ரமணி 77 இயர்ஸ். வாழ்க வளமுடன். கண்டிப்பா அந்த டிஎம்கேன்றது இல்ல, மும்பை கொள்கையை எவன் எதிர்க்கிறானோ அவனுக்கு என்னைக்கும் தோல்வியை தவிர வெற்றி கிடையாது.